கர்த்தருடைய நாள் வரத்துக்கு முன்னாடி என்ன நடக்கும்? 2 அப்போஸ்தலர் 2:19 சொல்லுது, அல்லாமலும் உயர வானத்திலே அற்புதமான காரியங்கள் தோன்றும். ஃபர்ஸ்ட் முதல் அடையாளம் நீங்க எழுதி கொள்ளுங்க. 7 அடையாளத்தை எழுதி கொள்ளுங்க. நான் கண்டிப்பா இது எழுத முடியாது, நான் இப்ப எழுதி கொள்ளுங்க. எழுதுறவங்களுக்கு சொல்றேன். உயர வானத்திலே அற்புதமான காரியங்கள் தோன்றும். 2வது தாழ பூமியிலே இரத்தத்தாலே அடையாளம். 2வது அடையாளம் தாழ பூமியிலே இரத்தத்தாலே அடையாளம். 3வது அக்கினி புகைக்காடு. அக்கினியும் நெருப்பும் புகையும் ஒண்ணுதான். அக்கினி புகைக்காடு 3வது அடையாளம் இருக்கு. இதே காரியம் யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 31வது வசனத்தில் இருக்கு. அதை வாசிங்க. யோவேல் 2:31 வாசிங்க. இதுதான் கஷ்டம். பெரிய தீர்க்கதரிசி உடனே எடுத்துடலாம். கர்த்தருடைய நாள் பெரிதும் பயங்கரமான நாள். ஐயோ, அப்படிலாம் இல்லவே இல்ல. பெரிதும் பயங்கரமுமான நாள். ஐயோ, பெரிதும் பயங்கரமுமான நாள். 2:31 வாசிக்கிறீங்க? வாசிங்க. வரும் முன்னே சூரியன் இருளாகும். நீங்க தெளிவா வாசிங்க திருப்பி. கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமுமான நாள். என்ன வாசிங்க? கர்த்தருடைய நாள் பெரிதும் பயங்கரமான நாள்னு வாசிங்க. நான் அப்பயே சொன்னேன், கண் உங்களுக்கு மங்களாகிட்டே போகுது, பசி வர வரன்னு 4 2 தெரியுது பாருங்க. நான் அதனால தான் சொன்னேன், நீங்கள் வசனம் தப்பாக வாசிக்கிறீங்கன்னு தான் உங்களுக்கு சொன்னேன். நான் கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வரும் முன்னே சூரியன் இருளாகவும் சந்திரன் ரத்தமாகவும் மாறும். 4வது அடையாளம், சூரியன் இருளாக மாறும், சந்திரன் ரத்தம் போல மாறும். இதுக்கு ஒத்த வசனம் வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரம் 12-13 இருக்கு. அவர் 6ஆம் முத்திரையை உடைக்க கண்டேன், இதோ பூமி மிகவும் அதிர்ந்தது, சூரியன் கருப்பு கம்பளியை போல கருத்தது. 13ஆம் வசனம், அத்திமரமானது பெருங்காற்றினால் அசைக்கப்படும் போது அதன் காய்கள் உதிர்கிறது போல வானத்தின் நட்சத்திரங்களும் பூமிக்கு மேல் வந்து விழுந்தது. இது 6வது அடையாளம், நட்சத்திரங்கள் பூமிக்கு மேல் வந்து விழும். முதல் அடையாளம் உயர வானத்திலே அற்புதமான காரியங்கள் தோன்றும். 2வது தாழ ரத்தம் வரும், ரத்தத்தினாலே அடையாளம். 3வது அக்கினி புகைக்காடு. 4வது சூரியன் கருப்பா மாறும். 5வது சந்திரன் ரத்தம் போல மாறும். 6வது அடையாளம் நட்சத்திரங்கள் பூமிக்கு மேல் வந்து விழும். 7வது அடையாளம் கடைசியா அதே வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரம் 15வது வசனம், பூமியின் ராஜாக்களும் பெரியோர்களும் ஐஸ்வர்யவான்களும் சேனை தலைவர்களும் பலவான்களும் சுயாதீனர் யாவரும் அடிமைகள் யாவரும் பர்வதங்களின் குகைகளிலும் கண்மலையிலும் ஒளிந்து கொண்டு மனுஷர்கள் போய் மலைகளுக்கு அடியில் பதுங்கிக் கொள்வாங்க. 7 அடையாளங்கள் 7 இடத்துல இருக்கும். வானத்தில் ஆரம்பிச்சு மலைக்கு அடியில் போய் முடியும். வானத்தில் ஒரு அடையாளம், சூரியனில் அடையாளம், சந்திரனில் அடையாளம், நட்சத்திரத்தில் அடையாளம், தண்ணியில் அடையாளம், மலையில் அடையாளம், மனுஷனுக்கு அடையாளம். மொத்தம் 7 அடையாளம் இருக்கும். வானத்திலிருந்து பூமி வரைக்கும் எல்லாத்துக்கும் இருக்கும். இந்த 7 அடையாளங்களும் உலகத்தின் முடிவுக்கான அடையாளம். கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வரும் முன்னே அப்படின்னு இருக்கு. யோவேல் 2:31, அப்போஸ்தலர் 2:19 ரெண்டுத்திலையும் இருக்கு. கர்த்தருடைய பெரிதும் பிரகாசமான நாள் வரும் முன்னே அப்படின்னு இருக்கு. இந்த 7 அடையாளங்களும் வருகைக்கு முன்னாடி நடக்கணும். அது நம்முடைய காலத்தில் எப்படி நடக்குது அப்படிங்கிறது தான் நாம் இப்போ பார்க்க போறோம். முதலாவதாக உயர வானத்தில் அற்புதமான காரியங்கள் தோன்றும் அப்படின்னு இருக்கு. முதலாவது அடையாளம் எருசலேமில் இந்த 2018 ஒரு மிகப்பெரிய அடையாளம் வந்தது. என்னன்னு கேட்டால், சவுண்டு கொஞ்சமாக வைங்க, ஏன்னா ரொம்ப இருக்கும் அது, கவனிங்க. இது எருசலேமில் வந்ததான அடையாளம். மிக பெரியதான ஒரு ஒளிவட்டம் எருசலேமுக்கு நகரத்துக்கு சுற்றி முழுக்க. சவுண்ட் வைங்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு எக்கால சத்தம். இன்னும் கொஞ்சம் வைங்க தம்பி, கவனிங்க. ஒரு எக்கால சத்தம் கேட்கும் பாருங்க. கேக்குதா? இது 2018 எருசலேமுக்கு மேல வந்தது. ஒரு மிகப்பெரியதான ஒளிவட்டம் எருசலேம் நகரம் முழுவதும் வந்தது மாத்திரமல்ல, ஒரு எக்கால சத்தம் ஒன்று எருசலேம் நகரத்தின் மேல கேட்டுச்சு. நமக்கு தெரிந்திருக்கிறபடி இந்த எக்காலத்தை 4ஆக பிரிப்பாங்க. யூதர் அபிமார்கள் 4ஆக சொல்லுவாங்க. எக்கால சத்தம் 4ஆக இருக்கு சொல்லுவாங்க. ஒன்று எக்கால பண்டிகையின் போது ஊதப்படுகிறது. இன்னொன்று கூடாரத்தில், ஆசாரிப்பு கூடாரத்தில், தேவாலயத்தில் ஊதப்படுகிறது. 3வது யுத்தத்துக்கு போகும்போது ஊதப்படுகிறது. நம்ம எல்லாருக்கும் தெரியும், யோசுவா பாளையத்துக்கு புறப்படும் போது யோசுவாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தில் எக்காலம் ஊதி எரிகோ பட்டணத்தை கீழே வீழ்த்தினார். அது யுத்தத்துக்கு போகும்போது ஊதுவாங்க.
நாலாவது நாம் தெரிந்திருக்கிறபடி வருகையின் போது ஊதப்படுகிறது. 1 தெசலோனிக்கேயர் 4, 16, 17, 1 கொரிந்தியர் 15, 51 கடைசி எக்காலம் தொனிக்கும் பொழுது அப்படின்னு இருக்குது. அங்க என்ன இருக்குது? கர்த்தர் தாமே ஆரவார சத்தத்தோடும் பிரதான தூதருடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் இறங்கி வரும்போது. அப்ப அந்த எக்கால சத்தம் 4 வகை. அதுல இது எந்த வகை அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா யூத ரபிமார்கள் என்ன சொல்றாங்கன்னா யுத்தத்துக்கான எக்கால சத்தம். ஏன்னா வருகைக்கான எக்கால சத்தமே 45 செகண்ட்ஸ் டு 1 மினிட்டுக்குள்ள ஊதி முடிப்பாங்க. அது ஒரு தெக்கிலோ கெத்லாக்குன்னு ஒரு பேர் ஒன்று சொல்லுவாங்க. அது மொத்தம் அந்த எக்கால சத்தமே 45 செகண்ட்ஸ்லேருந்து 1 மினிட்டுக்குள்ள ஒரே ஸ்டெச்சில் ஊதுவாங்க, ஒரே மூச்சில் ஊதுவாங்க. அதான் நம்ம வருகை என்பது ஊதப்படும். அதைத்தான் பவுல் சொல்றாரு, ஒரு இமை பொழுதுல ஒரு நிமிஷத்துல நாம் மர்வமாவோம். அது ஊதி முடிக்கிறதுக்கும் வருகை முடியறதுக்கும் கரெக்டா இருக்கும். அவன் ஊத ஆரம்பிக்கும் போது வருகை ஆரம்பிக்கும், முடிக்கும் போது வருகை முடிஞ்சிடும். அதனாலதான் ஒரு நிமிஷம் ஒரு இமை பொழுது நமக்கு சொல்றாங்க. ஆனா இது யுத்தத்தின் போது எப்படி ஊதுவாங்களோ அந்த மாதிரி ஊதப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு யூதர்கள் அந்த ரபிமார்கள் இதோடைய ஆராய்ச்சியாக என்ன சொல்றாங்கன்னா சீக்கிரத்தில் ஒரு மிகப்பெரிய யுத்தம் ஒன்று என்ன செய்ய போகுது, பூமிக்கு வரப்போகுது. அந்த மகா பெரிய யுத்தத்தில் இஸ்ரவேல் வல்லரசாக மாறி உலகம் முழுவதும் ஆளுகை செய்யும். எங்க மேசியா ராஜாவாக என்ன செய்வார், ஆளுகை செய்வார் அப்படின்னு அவங்க எதிர்பார்க்கிறாங்க. அதுல பாதி சரி பாதி தப்பு. எது பாதி சரி? யுத்தம் வரப்போகுது சரி, உலகம் முழுவதும் ஒரு மிகப்பெரிய யுத்தம் வரும். ஆனா யுத்தத்தின் முடிவில் மேசியா அல்ல, அந்தி கிறிஸ்து உலகம் முழுவதும் ஆளுகை செய்வான். அங்கதான் அவங்க ஏமாந்து போய் அவனை அவர்கள் என்ன செய்வாங்க, மேசியாவாக நினைப்பார்கள். அப்படி நினைக்கும் போது அவன் மேசியா அல்ல, அவன் அந்தி கிறிஸ்து என்பதை 3 வருஷம் கழிச்சு அவர்கள் தெரிந்து கொள்வார்கள். உபத்திரவ காலம் ஆரம்பிக்கும். இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சதுதான். இப்போ அதற்கான ஒரு அடையாளம் எருசலேம் நகரத்தின் மேலே வந்திருக்கிறது. 2018 மிகப்பெரிய அளவில் இது பரபரப்பாக எல்லா இடத்திலும் பேசப்பட்டது. இப்போ அவங்க இதற்காக காத்திருக்கிறாங்க. இது எருசலேம்ல மட்டும் கேட்கல, இந்த எக்கால சத்தம் எருசலேம்ல மட்டும் கேட்கல, புறஜாதியா தேசத்திலும் 16 நாடுகளில் கேட்டுச்சு. இங்க பாருங்க, இந்த எக்கால சவுண்ட் இருக்கா? விரோதமான சத்தம் ஒன்று கேட்பதை பலர் பதிவு செய்துள்ளனர். எக்காலம் போன்ற இந்த சத்தம் மனிதர்களின் இருதயத்தை திகிலுக்குள்ளாக்கி. இது ஆஸ்திரேலியால. They're coming from the clouds? I don't know, it's somewhere up there. சரி, இந்த மாதிரி 16 நாட்டில் இருக்குது. எல்லாத்தையும் பார்க்க இப்போ நேரம் இல்லை நமக்கு. நான் கொஞ்சம் வேகமாக போகிறேன். நீங்கள் ஒருவேளை இந்த சவுண்டை நீங்கள் கேட்கணும், டவுன்லோட் பண்ணிக்கணும்னா நீங்கள் போய்ட்டு ட்ரம்பட் சவுண்ட் இந்த ஸ்கை அப்படின்னு போடுங்க. இந்த 16 நாட்டில் உள்ளதும் எந்த டேட்டில் வந்துச்சு, எந்தெந்த நாட்டில் எப்போ வந்துச்சுங்கிற சவுண்டோடு இருக்கும். நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கொள்ளலாம். இது அமெரிக்காவில் கலிஃபோர்னியாவில் வந்தது. இந்த சவுண்ட் கொஞ்சம் வைங்களேன், என்னை கொஞ்சம் கவனியுங்கள், என்னை கவனியுங்கள். Friday, June 14th, 4 p.m. Mountain Time, 2019. Guys, over the past few years, we've been fascinated by videos surfacing from all around the world of strange sounds coming from the sky. Well, yesterday on the சரி, இது எல்லாமே இருக்கு, இவ்வளவும் இருக்கு. நீங்க டவுன்லோட் பண்ணிக்கொள்ளலாம். போயிட்டு எந்த டேட்ல எப்போ வந்துச்சு, டிவிகள்லயும் வந்துச்சு. இப்போ மலேசியா டிவியில் காட்டினாங்க, ஸ்ரீலங்கன் டிவியில் வந்துச்சு, எந்த டேட்ல இப்படிலாம் காட்டினாங்கன்னு சொல்லி. இவங்க எல்லாருக்கும் தெரியும், எக்கால சத்தம் என்பது பிரத்யேகமான இஸ்ரவேலுடைய இன்ஸ்ட்ருமெண்ட். ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு பர்டிகுலர் இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது. அதில் எக்காலம் என்பது இஸ்ரவேலோட இன்ஸ்ட்ருமெண்ட். நம்மை பொறுத்த வரைக்கும் எக்காலம் என்பது கடைசி காலத்தில் ஊதப்பட வேண்டிய இன்ஸ்ட்ருமெண்ட் நமக்கு பைபிள் படி. இப்போ அந்த சவுண்டு வானத்தில் 16 நாடுகளில் கேட்டிருக்குது. மற்ற நாடுகளையும் அதை ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதை யூத ரபிமார்களும் ஒத்துக்கொண்டிருக்கிறாங்க. வானத்தில் அற்புதமான காரியங்கள் தோன்றும் என்று சொல்லப்பட்டபடி இப்போ தோன்ற ஆரம்பிச்சிருக்கிறது. இப்போ இது மாதிரி நிறைய அடையாளங்கள் வானத்தில் வருது. இந்த மாதிரி நிறைய அடையாளங்கள் வருது. இதெல்லாம் எடுத்திருக்கிறாங்க. இது இப்போ துபாயில் மிடில் ஈஸ்ட்ல இந்த மாதிரி காரியங்கள்லாம் நடக்க ஆரம்பிச்சது. இதெல்லாம் நடந்திருக்கு. வானத்தில் ஒரு மிகப்பெரியதான ஓட்டை ஒன்று வந்துச்சு. ஆனால் விஞ்ஞானிகள் என்ன சொல்றாங்கன்னா, இதுக்கு ஒரு சவுண்ட் வைங்களேன் கொஞ்சம். ஐக்கிய அரபு அமீரகத்தில் வானில் ஏற்பட்ட பிரம்மாண்ட துளை பொதுமக்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது. அல் ஐன் நகரில் வானத்தில் திடீரென உருவான துளையால் பொதுமக்கள் குழப்பத்தில் ஆழ்ந்தனர். மற்றொரு உலகுக்கான வாயில் என பலரும் இதை வருணிக்க தொடங்கிவிட்டனர். ஆனால் இதற்கு விளக்கமளித்துள்ள வானிலை ஆய்வாளர்கள், மேகங்களில் உள்ள நீர்மம் உறைநிலைக்கும் கீழ் சென்று விட்டால் இது போன்று நிகழும் என கூறியுள்ளனர். கவனிங்க,
வானத்தில் இந்த மாதிரி நிறைய அடையாளங்கள் தோண்டிக்கிட்டே இருக்குது. இந்த ஒரு குறிப்பிட்ட நாங்கள் ஒரு 10 வருஷமாக இதை பற்றி நான் எல்லாமே எடுத்து வச்சிருக்கிறோம். இதில் 1-2 தான் உங்களுக்கு காட்டிக்கிட்டு இருக்கிறோம், ஏன்னா நமக்கு நேரம் இருக்காதுன்ட்டு. இந்த அடையாளங்கள் எல்லாம் வானத்தில் தோன்றும் போது இது எல்லாத்துக்கும் விஞ்ஞான ரீதியாக ஒரு மறுப்பு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இதை சூப்பர் நேச்சுரல்னு ஒத்துக்கவே மாட்டாங்க. விஞ்ஞான ரீதியாக என்ன செய்வாங்க? சூப்பர் நேச்சுரல்னு ஒத்துக்க மாட்டாங்க. இது ஏதோ நேச்சுரலாக ஒன்று நடக்குது, அதுக்கு ஏதோ ஒரு காரணம் சொல்லுவாங்க. விஞ்ஞான ரீதியாக சொல்லுவாங்க, மேகத்தில் ஓட்டம் விழுந்துருச்சு, அங்கே அது நடந்துச்சு, இங்கே இது நடந்துச்சுன்னு சொல்லுவாங்க. நான் எப்பவும் சொல்லுவேன், சூப்பர் நேச்சுரலாக கர்த்தர் சொல்கிற நடக்கிற விஷயங்களுக்கு நீங்கள் நேச்சுரலாக விளக்கம் கொடுக்கவே முடியாது. இந்த விஞ்ஞானம் எப்பவுமே என்ன செய்ய விரும்புதுன்னா 100% பைபிளுக்கு அகைன்ஸ்டாகவே போகுது. ஆண்டவர் ஒன்று செஞ்சாலும் அது என்ன செய்யுது? பைபிளுக்கு அகைன்ஸ்டா தன்னுடைய கருத்துக்களை சொல்லி இது பைபிள் படி கிடையாது, பைபிளில் சொன்னது கிடையாதுன்னு அவங்க நிரூபிக்க நினைக்கிறாங்க. ஆனால் தேவன் அதை நிரூபித்துக் கொண்டே இருக்கிறார். அவர் அற்புதங்களை வானத்தில் செய்து கொண்டே இருக்கிறார். விஞ்ஞான ரீதியாக சொல்லப்படுற கருத்துக்கள் எல்லாத்தையும் கொஞ்சம் நீங்களும் ஆராய்ந்து பாருங்க. எதுக்கு சொல்றேன்னா, விஞ்ஞானம் சொல்றது எல்லாமே சரி கிடையாது. குரங்கு மனுஷன் வந்துச்சுன்னு சயின்ஸ் சொல்லுது, தப்பு. அதே மாதிரி சூரியன்ல இருந்து தான் பூமி உண்டாச்சுன்னு சயின்ஸ் சொல்லுது, தப்பு. பைபிள் படி சூரியன் 4வது நாள் தான் உண்டாக்கப்பட்டது. நமக்கு இதெல்லாம் பைபிள்ல இருக்கு. இந்த பைபிள் கருத்தை ஒழிக்கணுங்கிறது அவங்களுடைய தியரி. இதை எப்படியாவது பைபிளை பொய்யாக்கணும்னு சொல்லிட்டு சயின்ஸ் மூலமா ட்ரை பண்றாங்க. அதனால தான் எப்பவும் சொல்லுவேன், சயின்ஸை வச்சு தேவனை பார்க்க கூடாது, தேவனை வச்சு தான் சயின்ஸை பார்க்கணும். முதல்ல வந்தது சயின்ஸா தேவனா? அவன் சயின்ஸுங்கிறான். நம்ம சொல்றோம் தேவன் தான் சயின்ஸையே உண்டாக்கினார். அவர் உண்டாக்கின சயின்ஸை வச்சு தேவனை நீங்க அளவுகோலா வச்சுக்க கூடாது. தேவனை வச்சு தான் எதை பார்க்கணும்? சயின்ஸை பார்க்கணும். ஏன்னா நிறைய அறிவியல் பூர்வமான கருத்துக்கள் இவங்க என்ன செய்யறாங்கன்னா, பைபிளுக்கு விரோதமாக உருவாக்கி அதை எப்படியாவது ப்ரூஃப் பண்ண நினைக்கிறாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு நான் இந்த 27 வருஷத்தில் நான் பார்த்த வரைக்கும் பைபிள் கருத்தை தப்புன்னு சொல்லக்கூடியதான ஒரு அறிவியல் கண்டுபிடிப்பும் இது வரைக்கும் இல்லவே இல்லை. அவங்க ஏதாவது ஒன்று கொண்டு வருவாங்க, திருப்பி ஆண்டவர் அதை மறுத்து ஏதோ ஒன்று பண்ணிடுவார். அவங்களால அதை ப்ரூஃப் பண்ணவே முடியாது. இன்னை வரைக்கும் குரங்குல மனுஷன் வந்தாங்கிறது என்ன செய்யல? ப்ரூஃப் பண்ணவே இல்லை. ஸோ வானத்தில் அற்புதமான காரியங்கள் தோன்ற ஆரம்பித்திருக்கிறது.